வணக்கம் அன்பர்களே, உங்கள் ஜோதிடர் சத்யபவன் பேசுகிறேன். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கிர சனியப்சர ராகு கேதுவே நமக. இந்த அக்டோபர் மாதத்துக்கு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலன் மட்டுமே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மகர ராசி காலப்புருஷ தத்துவருக்கு 10வது வீடுங்க. இந்த மகர ராசியிலே உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இதை உள்ளடக்கிய ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசியை பொறுத்தவரையில் பொதுவாக ஒரு 2 வருஷமாக மகர ராசிக்காரங்களுக்கு யாருமே சரியாக இல்லை. அவருக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தடை. திருமணமாக இருந்தாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதுக்காக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தடை தான். குழந்தைகள் படிப்பு விஷயத்துலையும் சரி, படிப்புக்காக அவர்களுக்கு பொதுவாக காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, எந்த படிப்பு படித்தாலும் அவர்களுக்கு மந்தமான சூழ்நிலையும் அவர்களுக்கு நினைக்கிறதுக்கு மாறுபட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த காலகட்டத்தில் இந்த 2.5 வருஷமாக நடந்திருக்கும். அந்த மகர ராசிக்காரர்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. பொதுவாக இந்த மகர ராசிக்காரருக்கு 2025வது வருஷம் பிறக்க போதில் இப்போ அடுத்த வருடம் பிறக்கும் பொழுது எல்லா வகையிலும் அவர்களுக்கு முழுமையாக எல்லா பிரச்சனைகளும் முழுமையாக நீங்க போகுது. முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப தடைப்பட்டிருக்கு. அது நிச்சயமாக 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே எல்லாருக்கும் பிப்ரவரி ஏப்ரலுக்கு மேலே நிச்சயமாக திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஜனவரி மாதத்துலேருந்தே அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படுறதுக்கான மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நிலை ஏற்படும். பொதுவாக இந்த பொது பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த அக்டோபர் மாதத்தில் அந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்திலே ராகு பகவானும், 5ஆம் இடத்திலே குரு பகவானும், 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது பகவானும், 10ஆம் இடத்திலே சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த காலகட்டத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் உள்ள கோச்சார கிரக நிலைங்க. பொதுவாக இந்த மகர ராசி பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் நிச்சயமாக இருந்தாலும் கூட குரு அந்த மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் 75% இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நீங்கிடுச்சு. இனிமேல் அவர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அனைத்தையுமே அவர்களுக்கு பொற்காலமாக அமையப்போகுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு இப்போயே ஒரு சாதகமான நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். பொதுவாக திருமணம் அதிகமாக திருமணம் திருவோண நட்சத்திரத்துக்கு 2 வருஷம் 3 வருஷமாக நடைபெறலைங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வீட்டை விட்டு பிரிந்து போகிறதுக்கு, வீட்டு உறவுகளோடு ஒரு ஒற்றுமை இல்லாமையும் ஒரு பகை உணர்வோடு அவர்களோட சேராமையும் இருந்தவங்கலாம் இந்த 2025 பிறக்கப்புற வருஷத்தில் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா பொதுவாக அந்த மகர ராசிக்காரில் திருவோண நட்சத்திரம் அதிக பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அதனால் திருவோண நட்சத்திரத்தில் மனமாற்றங்கள் மனசில் இப்போ புதிய புதிய நிகழ்ச்சிகள்லாம் அவங்களுக்கு மனசில் தோன்றி அதில் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமாங்கிற ஒரு நிலையான நிலைப்பாடு எடுக்கிறது தடுமாற்றமே அவங்களுக்கு அதிகமாக மிஞ்சியது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 2 வருஷமாகவே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இனிமேல் வரப்போகிற காலம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக அமையும். மொத்தத்திலே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக நீங்க போதுங்க. வெளிநாடு பயணத்திற்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அவருக்கு நல்ல செய்தியை கண்டிப்பாக சேரும். இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி தான் வரப்போகுது. ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். இதற்கு மேலே தற்போது அவர்களுக்கு என்னுடைய தசா நடக்குது, தசா புத்தி நடக்குது என்று பாருங்கள். அரசாங்க வேலைக்கெல்லாம் ஈடுபட்டு அரசாங்க வலயத்தில் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தான், இந்த ஜனவரி 2025 பிறந்த பிறகு தான் ஒரு நல்ல நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இன்று நடைபெறக்கூடிய கோச்சார கிளைநடை பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் மாதம் பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள்லேருந்து நிச்சயமாக விடுபடுவீர்கள்.
இந்த அக்டோபர் மாதத்தில். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் பார்வையாக இருக்கிறனால உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான புதிய முயற்சியெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். இதற்கு பிறகு இந்த மாதத்தில் 15-20 தேதிக்கு மேலே 10ஆம் இடத்து 9ஆம் இருக்கிற சூரியனும் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த சூரியன், புதன், இந்த சுக்கிரன் இதெல்லாம் வந்து ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறுவாங்க இந்த மாதத்தில். மாறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் உங்களுக்கு மாறுபட்ட நிலையில் அமையும். உங்களுக்கு மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் மாதத்தில் அரசாங்கத்து உதவி கிடைக்கிறதுக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க உதவி கிடைக்கும். அரசாங்க டெண்டர்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைச்சி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 2025 அந்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. திருமண தடை நீங்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழிலில் புதிய தொழிலெலாம் முன்னெடுத்து செய்கிறதுக்கு இப்போயே நீங்கள் அடிக்கல் நாட்டி இப்போயே ஆரம்பிச்சிங்கன்னா 2025 நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிகளில் பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் 2025க்குள்ளே அவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரகநிலை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கும். இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிப்பில் தான் அந்த குழந்தைகள் மந்தமாக இருக்கும். அவர் நினைத்த படிப்பை படிக்க முடியாமல் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிலை மாற்றங்கள் இந்த காலகட்டத்துக்கு பிறகு நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்பட்டு நிச்சயமாக அந்த பிள்ளைகள்லாம் திருப்பி இந்த 2021 புதிய முயற்சி எடுத்து நிச்சயமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருஷமாகவே அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது நிலை அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது எல்லாமே முற்றிலுமாக அந்த அக்டோபர் மாத கிரக நிலையை பார்த்திங்கன்னா எல்லா கிரக நிலையிலும் உங்களுக்கு மாறுபட்ட நிலை இருக்கனால கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அவர்களுக்கு இந்த மகராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் உள்ளவர்கள், உத்திராட நட்சத்திரத்தில் உள்ளவர்கள், அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் இந்த 3 நட்சத்திரம் உள்ளவர்களுக்கும் இந்த மகர ராசியில் நிச்சயமாக அவர்களுக்கு நிலை மாறுபடும். நல்ல ஒரு சுபிட்சமான நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுவிட்டு இதற்கு மேலே அவருடைய தசாபுத்திக்கு என்ன அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தற்போது என்ன புத்தி நடக்குது என்று அருகில் உள்ள ஜோதிடரிடம் சென்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அவர்கள் தொழிலில் முன்னேற்றம் செய்வதோ, புதிய முயற்சிகள் எடுப்பதோ, வெளிநாடு செல்வதோ இதெல்லாம் பார்த்து கவனமாக நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் அவர்களுக்கு பிறகு நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்தில் பிறகு அவர்கள் நல்ல நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இதுவரைக்கும் அவர்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்க போகிறது. கடன் தொல்லையில் இருந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறைஞ்சி அவருக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கான அந்த நட்சத்திர அதிபதிகள். கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் எல்லோரும் தெரிவிங்க இந்த மகராசிக்காரெல்லாம் எப்படி இருந்தீங்க அப்படின்ட்டு. திருமணம் நிச்சயமாக நடைபெறுங்க. 2025 திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக 2025 ஜனவரி பிப்ரவரியிலே நிச்சயமாக இப்போயே பொண்ணு பார்க்கலாம் ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக கண்டிப்பாக திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். எல்லோரும் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த காரியத்தை குலதெய்வங்களுக்கு சென்று அதை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் சத்யபகவான். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.